ஹாய் ஹலோ வணக்கம். என்னுடைய நண்பரும் அண்ணனுமாகிய முனைவர் செல்வ கதீஸ்வரன் அவர்கள் எழுதிய கருவறை முதல் வகுப்பறை வரை அப்படிங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஈத்தாமொழி, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தாமொழி பகுதியை சேர்ந்த செல்வ கதீஸ்வரன் கணபதிபுரம் அன்ன விநாயகர் கல்வியியல் கல்லூரியில உளவியல் உதவி பேராசிரியராக பணியாற்றி வர்றாரு முனைவர் செல்வ கதீஸ்வரன். இவர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளரும் கூட. இவர் எந்த இடத்துக்கு பட்டிமன்ற பேச சென்றாலும் சரி, அங்கு தனக்கென்று ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வைத்திருப்பவர் முனைவர் செல்வ கதீஸ்வரன். ஒரு குழந்தை கருவில் இருப்பது முதல் வளர்ந்து பள்ளி கல்லூரிக்கு செல்லுவதை அதனுடைய வளர்ப்பு விதத்தை அடிப்படையாக கொண்டு கருவறை முதல் வகுப்பறை வரை அப்படிங்கிற புத்தகத்தை சில மாதங்களுக்கு முன்பு அவரே எழுதி வெளியிட்டு இருந்தாரு செல்வ கதீஸ்வரன். சோ அந்த புத்தகத்தை நாமளும் வாங்கி படிச்சிருந்தோம். செல்வத்தில் சொல்லும் அப்படிங்கிற குழந்தையினுடைய முக்கியத்துவத்தில் ஆரம்பிக்கிற இந்த புத்தகமானது குழந்தை வளரக்கூடிய விதம் மரபா சூழலா அப்படின்ட்டு போகுது. அதாவது குழந்தை வளரக்கூடிய விதம் பெற்றோருடைய ஜீனா அல்லது சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலா அப்படிங்கிறத, அதாவது பழக்கூடிய வித நண்பர்களா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாரு ஆசிரியர். குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அது வெளியில் நடக்கூடிய உணர்வுகளை எவ்வாறு புரிந்து கொள்கிறது அப்படிங்கிறத மகாபாரத கதையை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க ஆசிரியர். ஒரு கருப்பமடைந்த பெண்ணுக்கு 7வது மாதத்தில் எதனால் வளைகாப்பு நடத்தப்படுகிறது, அந்த காலகட்டத்தில் பெண்ணுக்கு வளையல்கள் எதனால் அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க ஆசிரியர். ஒரு குழந்தை வளர்ப்பது வெறும் அழகுணர்வு மட்டும் இல்ல, அது எதிர்கால சமுதாயத்தின் வீரியமிக்க விளைச்சலை உருவாக்குவதற்கு நடக்கூடிய நாட்டு நடவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெற்றோருக்கு சொல்லியிருக்காங்க இந்த கதையா. அதாவது ஒரு குழந்தை நம்ம வேற அழகுணர்வோ ஒரு ரொம்ப ட்ரெஸ் போடுறது மட்டும் ஒரு பெற்றோருடைய கடமை முடிஞ்சிடாது. அவர் எதிர்கால சமுதாயத்துக்கு தேவைப்படுபவரான அறிவு பூட்டி, அதாவது ரொம்ப அறிவுகளை சொல்லி கொடுத்து அவங்க வளர்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க ஆசிரியர். குழந்தையுடைய தாய்ப்பாலுடைய அருமையும் அதனுடைய அறிவியல் தன்மையும் தெளிவா எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல முனைவர் செல்வ கதீஸ்வரன். ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்லும் போது சரி, கல்லூரிக்கு செல்லும் அதனுடைய தாயுடைய பங்கு என்ன, தந்தையுடைய பங்கு என்ன, ஆசிரியருடைய பங்கு என்ன என்பதை தனித்தனியா பட்டியலிட்டு இருக்காரு செல்வ கதீஸ்வரன். அதாவது பட்டியலிட்டுன்னு சொல்லக்கூடாது, கதையாவே எழுதியிருக்காரு செல்வ கதீஸ்வரன். கிட்டத்தட்ட 124 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை படிக்கும்போது ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு போர் அடிக்கல. தொடர்ந்து படிச்சு நான் எல்லாம் கிட்டத்தட்ட மொத்தத்திலே ஒரு 1.5 மணி நேரத்திலே படிச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் டக்கு 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 டக்கு. ஏன்னா சில புத்தகத்தை பார்த்தா 4 பக்கம் பார்த்தாலும் நம்மளுக்கு தலை சுத்திரும். ஆனா இது நீங்க 400 பக்கம் 120 பக்கம் தான் எழுதியிருக்காரு. ஆனா 400 பக்கம் இந்த புத்தகம் இருந்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாரும் படிக்க வேண்டிய புக். அதாவது குழந்தை வளர்க்கக்கூடிய விதத்தை அடிப்படை முழுவதுமே ஒரு குழந்தை எவ்வாறு வளர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கறத அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்காங்க. இது எல்லாரும் படிக்கணும். ஏன்னா வயசானவங்க படிக்கலாம், இளைஞர் இப்ப என்னை போன்ற இளைஞர்கள் இப்போ புதுசா கல்யாணமானவங்க படிக்கலாம் குழந்தை வளர்க்க விதத்தை. சரி, எனக்கு கல்யாணமே ஆகலையா, இப்ப என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் கல்யாண வயதுல இருப்பாங்க, கல்யாணம் பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அவங்களும் எப்படி ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆகும். சோ அவங்களுக்கு தேவைப்படும். இல்ல எதுவுமே இல்லாத எல்லாருமே படிக்கலாம். ஏன்னா பக்கத்து வீட்டுல உங்க குழந்தைகள் இருப்பாங்க, அக்கா குழந்தைகள் இருப்பாங்க, அண்ணன் குழந்தைகள் இருப்பாங்க, சித்தி குழந்தைகள் இருப்பாங்க, சித்தப்பா குழந்தைகள் இருப்பாங்க, நண்பர்கள் குழந்தைகள் இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல எல்லா குழந்தைகளும் இருப்பாங்க. எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு விஷயத்த ரொம்பவே 124 பக்கத்திலேயே எழுதி ஒரு எளிய மக்களும் ஒரு பாமர மக்களும் படித்து பயன்பெறக்கூடிய புரியக்கூடிய வகையில அருமையா வடிவமைச்சிருக்காரு முனைவர் செல்வ கதீஸ்வரன். இந்த புத்தகத்தை இலக்கிய படைப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு பதிப்புரை ஜின்னா அஸ்மி அவர்கள் எழுதியிருக்காங்க. இதற்கு மதிப்புரை எழுத்தாளர் மரியாதைக்குரிய ஜேபோஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இதற்குடைய அணிந்துரை மரியாதைக்குரிய பட்டிமன்ற பேச்சாளர் அருமையான செல்லக்கண்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நூலை உண்மையாவே ரொம்பவே அழகா எழுதியிருக்காரு ஆசிரியர் செல்வ கதீஸ்வரன். இந்த புத்தகத்தோட எம்ஆர்பி ரேட், இதோட விலை பாத்தீங்கன்னா 170 ரூபாய் தான். ஆனா இது கண்டிப்பா நீங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக உண்டு. தேவைப்படுவங்க நீங்க வாங்கி படிச்சுக்கலாம். இந்த புக்கு தேவைப்படுவங்க நம்மளுடைய இன்பாக்ஸில் நீங்க மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தரோம். இந்த புத்தகத்தை அவர்களுடைய முனைவர் செல்வ கதீஸ்வரன் அவர்களுடைய தந்தை மரியாதைக்கு பொன்னுசாமி அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. சோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கருவறை முதல் வகுப்பறை வரை அப்படிங்கிற புத்தகம் படிச்சு நீங்களும் உங்களுடைய ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருக்குமே ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை நம்ம எப்படி முறையா வளர்க்கிறது, பாதுகாப்பா வளர்க்கிறது, பயனுள்ள வகையாக வளர்ப்பதை ஒரு சுருக்கி 124 பக்கத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு முனைவர் செல்வ கதீஸ்வரன். முனைவர் செல்வ கதீஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.